ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைலேருந்து மோர் தென் 10% கிட்ட இறங்கியிருக்கு. பிப்ரவரி 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன இந்த வார், இந்த 20, 21 நாள் தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டிருக்கு. மொத்த ட்ரேடிங் செஷன் பார்க்கும்போது ஒரு 13, 14 ட்ரேடிங் செஷன். இதில கிட்டத்தட்ட ரூ. 36,00,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்டரோட வெல்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த மாரி மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கும்போது நெறைய பேர் ஹோல்டிங்ஸ் வந்து செல் பண்ணிட்டு பேனிக் செல்லிங்ல வெளில வந்துடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் லாங் டர்ம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இந்த மாரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எக்ஸிட் ஆயிடுறாங்க. எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இருக்கிற ஹோல்டிங்ஸ செல் பண்ணிடுறாங்க. நார்மலா இதுவரைக்கும் பாஸ்ட் ரெக்கார்ட் அதாவது அ 2020 கோவிட் பேண்டமிக், 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இதில நீங்க மார்க்கெட் கிராஷ் இல்ல ஃபால்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஷார்ட் பீரியட்ல அடுத்த அந்த 1 இயர் டூ 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா, லாஸ்ட்ல எக்ஸிட் ஆனவங்க ஸ்டில் அது ஒரு பெரிய வாய்ப்ப தவற விட்டுருக்கிறாங்க அப்படின்னே பார்க்க முடியும். லாங் டர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா, இந்த மாரி ஷார்ட் டர்ம் பேனிக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. செல்லிங் பிரஷர பார்த்து கவலைப்பட தேவையில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ, அந்த அளவுக்கு நம்ம பொசிஷன்ஸ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ இன்கிரீஸ் பண்ணலாம். பட் இந்த மாரி இறங்கும்போது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம்? அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. மார்ச் 21 நாளைக்கு காலையில 11 மணிக்கு என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, அ எந்த மாரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? நெறைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்கிற கேள்வி, "சார் இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா? சார் இருக்கிற ஹோல்டிங்க செல் பண்ணிடலாமா? சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட நான் எல்லாத்தையும் ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க தான் அதிகமா பயப்படுறாங்க. லாஸ்ல இருக்கிறவங்க கூட அதிகமா அந்த அளவுக்கு பயம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி லாஸ் வந்துருச்சு. மேபி இந்த லாஸ் இன்னும் அதிகமாகுமா? இல்ல ரெக்கவர் ஆகுமான்ற ஏக்கம் தான் இருக்கும். ஆனா ப்ராஃபிட்ல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு பேனிக் இருக்கும். இந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிடலாமா? இல்ல அது லாஸ்ல மாறிடுமா? அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க லாங் டர்ம் அப்படின்னா, இந்த மாரி ஷார்ட் டர்ம்க்கு நம்ம கவலைப்பட தேவையில்ல. 2வது விஷயம், அ எஸ்ஐபிய வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ரூ. 100 ஒரு யூனிட்ல வந்து நான் ஒவ்வொரு மாசமும் ஆட் பண்ணிட்டே வரேன் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல அப்படின்னா, இந்த மாரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அந்த ரூ. 100 இருக்கிற யூனிட் இருக்கிற பிரைஸ் இப்ப 90 ரூ. 85 இருக்கும். அப்ப அந்த எஸ்ஐபி நீங்க ஸ்டாப் பண்ணும்போது, குறைவான பிரைஸ்ல நம்ம வாங்க வேண்டிய ஒரு ஸ்கீம வாங்க முடியாம போகும். ஹையர் பிரைஸ்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்றதுனால, ஒரு லாங் டர்ம் எஸ்ஐபில நல்ல ரிட்டர்ன் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எஸ்ஐபிய பொறுத்தவரைக்கும் இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க ஏற்கனவே ரூ. 100 வாங்குன ஒரு பொருள் இப்ப ரொம்ப குறைஞ்சு வந்திருக்கிறதுனால, இந்த இடத்துல வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2வது பேனிக் செல்லிங். 2020 இருக்கட்டும், 2008 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பெரிய கிராஷ் இல்ல ஃபால் அப்படின்னு சொல்லலாம். 2008ம், 2020ம். அந்த டைம்ல வந்து எக்ஸிட் ஆனவங்களால கண்டிப்பா ஒண்ணு லாஸ் புக் பண்ணாங்க, இல்ல பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லாம எக்ஸிட் ஆனாங்க. ஆனா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு நல்ல பிக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு ஹிஸ்டாரிக் டேட்டா சொல்லுது. ஸோ, அப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இன்வெஸ்டார் நம்ம பணம் போட்டிருக்கோம். நம்மளோட ஸ்டாக் பிரைஸ் இறங்கும்போது, அது நமக்கு பயத்த ஏற்படுத்தும். பட் அது இப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குறீங்க. நம்ம தினமும் போய் என்ன பிரைஸ் இன்னைக்கு போயிட்டுருக்கு, என்ன பிரைஸ் போயிட்டுருக்குன்னு நம்ம செக் பண்ண மாட்டோம். ஏன் அப்டின்னா, அந்த லேண்டோட பிரைஸ் குறைஞ்சாலும், அதிகமானாலும் அத பத்தி நமக்கு கவலை இல்ல. அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். 1 உடனே நம்மளால விக்க முடியாது. இன்ஸ்டன்ட்டா நம்ம செல் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு. பத்திரம் நம்ம சைன் பண்ணணும். பையர் ரெடியா இருக்கணும். இல்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு காரணம். 2வது அது நம்ம லாங் டெர்முக்குன்னு டிசைட் பண்ணிட்டோம். அது மாரி தான். ஏன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் அசெட் போல தான் நீங்க ஹோல்டிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸோ, இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ. அது ஒரு லாங் டெர்ம் அசெட். அந்த அசெட்ட வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க. இந்த மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் கிரைசிஸ் வரும்போது. ஏன்னா, இது இந்த 25 வருஷத்துல நடந்த பெரிய கிரைசிஸே 2008ல கிட்டத்தட்ட மோர் தென் நிஃப்டி 60% கிட்ட இறங்குச்சு. இப்ப நியர்லி மோர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12% நிஃப்டி ஃபால் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப 60% இறங்குச்சு. நெறைய டவுன் ஃப்ரீஸ் வந்து நிஃப்டி நடந்திருக்கு. அந்த டைம்ல 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல. பட் அதிலயுமே பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 2 வருஷத்துல மறுபடியும் பழைய நிலைமைக்கு டர்ன் ஆயிருக்கு மார்க்கெட். பட் இப்போ கோவிட் பேண்டமிக்ல பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 இயர்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆகி பழைய இடத்த கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்லப்போனா கோவிட் 2020ல நிஃப்டியோட ரிட்டர்ன் பாசிட்டிவ் சைட்ல குடுத்திருக்கு.
ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ நடக்கிற இந்த சிச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் இது ஒரு லேண்ட் அசட்டாக நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறதா நினச்சிட்டிங்கன்னா இந்த பயத்தை உங்களால் குறைக்க முடியும். 2வது ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸுக்கு ஆவரேஜ் பண்ணாதீங்க. அதுக்கு ஆப்போனண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைவர்சிஃபைடு இடிஎஃப் அதாவது நிஃப்டி பீஸோ இல்லை நிஃப்டி 50ல் இருக்கிற செலக்டிவான சேஃபான ஸ்டாக்ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜ் நம்ம லோயர் ப்ரைஸில் ஆட் பண்ணுறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு நிஃப்டியோ இல்லை மார்க்கெட்டோ பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அது நமக்கு ஒரு பெரிய லாஸை ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல ரிட்டர்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் என்ன ப்ளஸ் அப்படின்னா ஸ்டேபிலிட்டி, லிக்விடிட்டி, ப்ரெடிக்டபிள் ஏர்னிங். ஏன்னா ஃபோர்காஸ்டிங் டேட்டா எல்லாமே ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் கொஞ்சம் சேஃபாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன இன்னும் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் லாங் டேர்ம் பேசிஸில் பார்க்கலாம். லோயர் வாலட்டிலிட்டி அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப்பில் வந்து லோயர் வாலட்டிலிட்டி. இண்டெக்ஸ் ஃபாலோயர் இதுதான் ரொம்ப முக்கியம். நிஃப்டி 5% இறங்கியிருக்குன்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கு நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக் 7% இறங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவே இறங்கியிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி 5% இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக் அந்த நிஃப்டியை தாண்டி 7% இன்க்ரீஸ் ஆகணும். அது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி இறங்கினா ஏறும், ஆனால் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபால் ஆனாலும் ஃபால் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா நிஃப்டி 5 இயர் ரேஞ்ச் மினிமம் வந்து உங்களோட டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷில் வந்து உடனே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். அப்படியே நீங்கள் எக்ஸிட் ஆகிறத பண்ணுறத ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஏயும் வந்து நீங்கள் எவ்வளோ அதாவது மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது எவ்வளோ நம்மளோட ஏஎம் இருந்தது, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் பழைய இடத்துக்கு போகும்போது அப்போ இருந்த ப்ராஃபிட்டை விட இன்னும் அதிகமான ப்ராஃபிட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஷில் உங்களோட போர்ஷன்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸோ இல்லை பெட்டர் சக்ஸஸோ நம்ம அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இதில் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து பர்டிகுலராக ஆட் பண்ணுறதை விட ஒன்று ETF நிஃப்டி 50ல் சூஸ் பண்ணலாம், இல்லைனா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நம்ம சூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இந்த மாதிரி கிராஷில் நம்ம ஆட் பண்ணுறது ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செக்டாரில் இல்லை சார் நான் வந்து செலக்டிவான ஸ்டாக்ஸ் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷில் எதனால் அந்த கிராஷ் வருதுன்றது ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா ருப்பி ஃபால் ஆகுது, எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்டை வெளியில் எடுக்கிறாங்க, ஆயில் வந்து டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது, சப்ளை குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓவரால் மார்க்கெட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஷார்ட் பீரியடில். பட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது அகெயின் ரிலீஃப் கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு. அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் தான். ஏன்னா இந்த பிரச்சனை இந்த 21 மாதத்தில் நடந்திருக்கிற இந்த பிரச்சனையோட பாதிப்பு அடுத்த ஒரு 2 to 3 monthஸில் எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி வருமா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பேனிக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா ஷார்ட் டேர்மில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது பெரிய ரிலீஃப் கிடைக்கும். பட் லாங் டேர்மில் இந்த வாரோட இம்பேக்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிக்கு இது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் கூட போகலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாகவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எந்த மாதிரி செக்டார் அலோகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்னாலஜி வந்து ஏஐ பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னொரு பக்கம். ஸோ அப்போ 2 பிரச்சனை இருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபா நீங்கள் ஒரு அடுத்த ஒரு 10 டைம்ஸ்க்கு ஐடி செக்டாரில் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஐடியோட ஃபியூச்சர் என்னன்றது ஏஐயோட டிஸ்ரப்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியும். அடுத்தது கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் இல்லை கன்சியூமர் சைக்ளிக்கல் பிஸ்னஸ், அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸும் நம்ம வாட்ச் பண்ணலாம். இதில் வந்து நம்ம அலோகேஷன் குறைக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கன்சியூமர் டிஃபென்சிவ் செக்டார் நம்ம குறைக்கலாம். எனர்ஜி, யூட்டிலிட்டிஸ். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த மார்க்கெட் கிராஷ் இல்லை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் எந்த செக்டார்லாம் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த செக்டார்லாம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது மறுபடியும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயில், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ஆயில் ரிஃபைனரிஸ், இதெல்லாம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது அகைன் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும்.
அதே மாரி இந்த வார் சிச்சுவேஷன்ல நடந்த பிரச்சனையில எந்தெந்த செக்டார் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சோ, அந்த செக்டார்லாம் மறுபடியும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப என்னன்னா, இது ரொம்ப கிளியரா நீங்க வச்சுக்கோங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும். எந்த செக்டார் ஆட் பண்ணணும், எந்த செக்டார நம்ம குறைக்கணுன்றதுல ரொம்ப கிளாரிட்டி வச்சுக்கங்க. ஏன்னா, டிஃபென்ஸ் செக்டார் இந்த மாரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். அந்த டென்ஷன் சால்வ் ஆகும்போது கண்டிப்பா டிஃபென்ஸ் செக்டார் வீக்னஸ் இல்ல ப்ராஃபிட் புக்கிங் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்குமான வார் சிச்சுவேஷன்ல நம்ம அத பார்த்தோம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 21 அதாவது நாளைக்கு சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு சென்னை தாம்பரம்ல ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான ட்ரைனிங் செஷன் என்னோட ஆஃபீஸில் நடக்குது. நியர்லி ஒரு 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ணலாம். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.